ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் மொழியில் வெளியான பிரசித்தி பெற்ற முதல் நாவல் எது? ஏ. கமலாம்பாள் சரித்திரம், பி. பத்மாவதி சரித்திரம், சி. பஞ்சதந்திரம், டி. பிரதாப முதலியார் சரித்திரம். சரியான விடை பிரதாப முதலியார் சரித்திரம். இந்த நாவல் 1857 ஆண்டு எழுதப்பட்டு 1879 ஆண்டு வெளியானது. சைவ அடியார்களுள் முக்கியமானவர்களுள் ஒருவரான திருநாவுக்கரசர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? ஏ. 36 ஆண்டுகள், பி. 57 ஆண்டுகள், சி. 81 ஆண்டுகள், டி. 92 ஆண்டுகள். சரியான விடை 81 ஆண்டுகள். திருநாவுக்கரசர் தான் அப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் எந்த நதியை பற்றி போற்றி பாடப்பட்டுள்ளது? ஏ. சரஸ்வதி, பி. வைகை, சி. காவேரி, டி. பொருணை. சரியான விடை சரஸ்வதி. ஆண்களின் மலட்டுத்தன்மையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஏ. மதுப்பழக்கம், பி. புகைப்பழக்கம், சி. இனிப்பு பொருட்களை அதிகமாக சாப்பிடுவது, டி. இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். நாம் ஒவ்வொருவரும் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? ஏ. துன்பத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், பி. அதனை எதிர்த்து போராடுதல், சி. துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல், டி. துன்பத்தின் போது வருந்துதல். சரியான விடை துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல். மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? ஏ. காரல் லான்ஸ்டீனர், பி. புன்னட், சி. கொரன்ஸ், டி. முல்லர். சரியான விடை காரல் லான்ஸ்டீனர். இவர்தான் மனித இரத்தத்தை ஏ, பி, ஓ, ஏபி என்று வகைப்படுத்தினார். ராணித்தேனியின் அதிகபட்ச வாழ்வு காலம் எவ்வளவு நாட்கள்? ஏ. 15 வருடங்கள், பி. 21 வருடங்கள், சி. 5 வருடங்கள், டி. 24 வருடங்கள். சரியான விடை 5 வருடங்கள். கல்வி என்பது ஒரு டேஷ். ஏ. நுகர்வும் செலவும், பி. நுகர்வும் முதலீடும், சி. நுகர்வும் வருமானமும், டி. நுகர்வும் அனுபவமும். சரியான விடை நுகர்வும் முதலீடும். வளரும் நாடுகளில் அதிகளவு வறுமை ஏற்பட காரணம் என்ன? ஏ. வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை, பி. குறைந்த அளவு தலா வருமானம், சி. அதிக மக்கள் தொகை அடர்த்தி, டி. இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். நாம் தூங்கும்போது வாயில் ஜொல்லு வடிய, அதாவது எச்சில் வடிய என்ன காரணம்? ஏ. பக்கவாதம், பி. தொண்டை புற்றுநோய், சி. அஜீரண கோளாறுகள், டி. மூளை பாதிப்பு. சரியான விடை அஜீரண கோளாறுகள் மற்றும் மூளை நரம்புகளின் பாதிப்பு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் தூங்குறப்பயாவது நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்போ கூட சில தொந்தரவுகள் நமக்கு ஏற்படுது. பக்கத்தில் படுத்திருக்கவங்களோட கொரட்டை சவுண்டு, அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு நம்ம எழுந்து போகிறது, வாயில் எச்சி வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளால் நம்மளுக்கு நிம்மதியான தூக்கத்தை அது முற்றிலுமாக குலைத்திடும். வாயிலிருந்து உமிழ்நீர் வடிவது, அதாவது எச்சி வடிகிறத பொதுத்தமிழில் எப்படி சொல்கிறாங்கன்னா துளிர்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தூங்கும்போது நம்மளோட முகத்தில் இருக்க தசைகளும் தன்னிச்சையாவே ஓய்வெடுக்கும். இதனால தான் உமிழ்நீர் அப்படி குவிந்து சில சமயங்கள்ல அது வாயிலிருந்து வெளியேறுது. அதிகப்படியான உமிழ்நீர் சுரப்பதை மருத்துவ மொழியில சியாலோரியா என்றும் ஹைப்பர் சலைவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தூங்குறப்ப எச்சி வடிகிறது இயல்பானது தான். எப்ப இயல்பானதுன்னா நம்ம குழந்தையா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது இயல்பானது. ஏன்னா குழந்தைகளுக்கு தான் 4 வருடங்கள் வரைக்குமே வாயில எச்சில் விடுறது சகஜமானது. ஆனா ஒரு சிலருக்கு வயதானதுக்கு அப்புறமும் கூட தூங்குறப்ப வாயில எச்சில் வடியும். இதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அதிகமா இருப்பாங்க. அப்படி மன அழுத்தம் அதிகமா இருந்தா அதனோட பக்க விளைவின் காரணமாக கூட தூக்கத்துல உமிழ்நீர் வடியலாம். அதுவும் இல்லாம அஜீரண கோளாறு இருப்பவங்களுக்கு இயல்பாகவே உமிழ்நீர்
வந்து அதிகமாக தான் சுரக்கும். இதனால தூக்கத்துல விழுங்கும் தன்மை இல்லாதனால வெளியே அது வடியக்கூடும். மேலும் சளி, இருமல், சைனஸ் போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் வாயில உமிழ்நீர் அதிகமாகவே சுரக்கும். அடுத்து தொண்டையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வலியால எச்சில விழுங்க முடியாமல் தவிப்பாங்க. இவங்களுக்கு வாயில சுரக்கும் உமிழ்நீர் வந்து அப்படியே தேங்கி இருக்கும். இந்த நீர் தான் தூக்கத்துல வாய் வழியா அப்படியே வெளியேறும். அதே போல தூக்க மாத்திரைகள் சாப்பிடுவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். நரம்பியல், மூளை சார்ந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் தூக்கத்துல உமிழ்நீர் வடிவது தவிர்க்க முடியாத ஒன்னாதான் இப்ப வரைக்கும் இருக்குது. உமிழ்நீர் அப்படின்றது ஈர்ப்பு விசையோட தொடர்புடையது. நம்ம தூங்குற நிலையை பொறுத்து தான் எச்சில் வடியுது. பக்கவாட்டுல இல்லைன்னா குப்புறப்படுத்த தூங்குறப்பதான் உமிழ்நீர் அதிக அளவுல வெளியேறுது. குறிப்பா வாய் வழியா சுவாசிக்கிறது, சைனஸ் பாதைகளை தடைபடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறப்ப திரட்டப்பட்ட உமிழ்நீர் வந்து வாய் வழியா வெளியேறும். இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா குப்புற படுக்கிறது, பக்கவாட்டுல படுக்கிறது, இந்த மாதிரி படுக்காம நேர படுத்தோம் அப்படின்னா அதற்கு நல்ல தீர்வு அமையும். அது மட்டும் இல்லாம இரவு உணவுக்கு அப்புறம் நம்ம 1 டம்ளர் தண்ணீர்ல 1 ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடியை கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இப்படி நம்ம தூக்கத்துல உமிழ்நீர் வடிகிற பிரச்சனைக்கு அது நல்ல தீர்வு கிடைக்கிறதா சொல்றாங்க. அதே போல லவங்கப்பட்டையை தூளாக்கி அதை டீயா தயாரிச்சு தினமும் குடிச்சிட்டு வந்தாலும் இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்குமாம். அதே போல சிறிதளவு துளசி இலையை வாயில போட்டு மென்றாலும் இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்குமாம். இந்த தகவல் அனைத்துமே நான் இணையதளத்துல இருந்து எடுத்தது மட்டும்தான். உங்களுக்கு அந்த உமிழ்நீர் வடிகிற பிரச்சனை அதிகரிச்சிச்சு அப்படின்னா நீங்க மருத்துவர் அணுகிறதா ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி.